ஒரு தீர்க்கதரிசியின் வார்த்தைகள் ஒரு இளைஞனின் வாழ்க்கையை முற்றிலும் மாற்றியது. அவள் கணிப்பு, நீ எதிலும் வெற்றி பெற மாட்டாய். இந்த வார்த்தைகள் கார்த்திக்கின் மனதை நொறுக்கியது, அவனை நம்பிக்கை இழந்தவனாக மாற்றியது. ஆனால் ஒரு நாள் ஒரு புத்திசாலி மூதாட்டியின் கேள்வி அவனது வாழ்க்கையை முற்றிலும் மாற்றியது. இந்த கதை உங்களுக்கும் ஒரு பாடமாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மேலும் ஊக்கமளிக்கும் கதைகளுக்காக. கிராமத்தில் வசிக்கும் கார்த்திக் பள்ளியில் சரியாக படிக்க முடியாதவன். அவனுடைய பெற்றோர் அவனை மூட நம்பிக்கைகள் கொண்ட ஒரு பழங்கால தீர்க்கதரிசி மூதாட்டியிடம் அழைத்துச் சென்றார்கள். இந்த பையனுக்கு வாழ்க்கையில் எதுவும் நடக்காது, அவன் எதிலும் வெற்றி அடைய மாட்டான் என்று மூதாட்டி கணித்தாள். அந்த வார்த்தைகள் கார்த்திக்கின் மனதை உடைத்துவிட்டது. அவன் உண்மையாகவே தோல்வியை ஏற்கத் துவங்கினான். வேலை தேடியும் கிடைக்கவில்லை. எந்த வேலை செய்தாலும் தோல்வி. வாழ்க்கையில் ஒரு முடிவு தெரியாமல் அவன் திகைத்துக் கொண்டிருந்தான். ஒரு நாள் ஒரு புத்திசாலி மூதாட்டியை சந்தித்தான். அவள் கார்த்திக்கிடம் ஒரு கேள்வி கேட்டாள். முடியாது என்று யார் சொன்னது? அவன் பதில் சொல்லவில்லை. நீ உன்னை நம்புகிறாயா அல்லது வேறு யாரோ சொல்லியது நம்புகிறாயா? அந்த வார்த்தைகள் கார்த்திக்கின் மனதை திருப்பிவிட்டது. அவன் உணர்ந்தான், நான் தான் என்னுடைய வாழ்க்கையை தீர்மானிக்க வேண்டும். ஒரு மூதாட்டி சொல்லிய வார்த்தைகளை நம்பி நான் வாழ முடியாது. அவன் முயற்சிகளை ஆரம்பித்தான். ஒரு வேலை செய்து கற்றுக்கொள்ள ஆரம்பித்தான். தனது திறமைகளை மேம்படுத்தினான். 5 வருடங்களில் ஒரு பெரிய தொழிலதிபராக ஆனான். தோல்வியை கணித்த அந்த மூதாட்டி அவனை பார்த்து ஆச்சரியப்பட்டாள். அவள் சொன்னது தவறு என்பதையும், நம்பிக்கையும் கடின உழைப்பும் எதை வேண்டுமானாலும் மாற்ற முடியும் என்பதையும் புரிந்து கொண்டாள். மோரல் ஆஃப் தி ஸ்டோரி: யார் என்ன சொன்னாலும் நீ உன்னை நம்பிக்கையுடன் முன்னேறினால் வாழ்க்கையை மாற்றலாம். சரியாக இருக்கும் என்று நம்பு. உன் கனவுகளை விடாதே. மற்றவர்கள் சொல்லும் எதிர்மறை வார்த்தைகளை திருப்பி வெற்றியாக மாற்று. இந்த கதை பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து மற்றவர்களையும் ஊக்கமளிக்க மறக்காதீர்கள். மேலும் சுவாரஸ்யமான கதைகளுக்கு